தென் மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் பல்வேறு ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முழுமையான விவரங்களை செய்தியாளர் சந்தோஷிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் சந்தோஷ், இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் வர்ணியா. தொடர்ச்சியாக தென் மாவட்டங்களில் கனமழை என்பது பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் ரயில் வழித்தடங்கள் மற்றும் போக்குவரத்து கழகங்களில் மாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கனமழை எதிரொலியாக நேற்றைய தினத்திலிருந்தே சென்னையிலிருந்து திருநெல்வேலி செல்லக்கூடிய அதே போல தூத்துக்குடி செல்லக்கூடிய ஒரு 15 ரயில்களுக்கும் மேற்பட்ட ரயில்களை தெற்கு ரயில்வே ரத்து செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த கனமழையின் காரணமாக தாம்பரத்தில் இருந்து ஈரோடு செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ், அதே போல தூத்துக்குடியிலிருந்து வாஞ்சி மணியாச்சி செல்லக்கூடிய அந்த விரைவு ரயிலும், அதே போல திருநெல்வேலி முதல் தூத்துக்குடி செல்லக்கூடிய முன்பதிவு செய்யப்பட்ட ரயில் என்று ஒரு 8க்கும் மேற்பட்ட ரயில்கள் என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல போக்குவரத்து கழகம் சார்பிலும் இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் என்பதும் தேவைக்கு ஏற்ப இயக்கப்படுவதாகவும் தற்போது அறிவிப்பு ஒன்றினை அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் அறிவித்திருக்கின்றனர். குறிப்பாக இந்த சென்னையை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் எம்ஜிஆர் ரயில் நிலையம், அதே போல தாம்பரம், எழும்பூர் என்று உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி, அதே போல கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய ரயில்கள் என்பதும் வழித்தடத்தில் மாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தாம்பரம், நாகர்கோயில் செல்லக்கூடிய அதிவிரைவு சிறப்பு ரயில் திருநெல்வேலி பிட்லைனில் மழைநீர் தேங்கி இருக்கும் காரணத்தினால் தாம்பரத்தில் இருந்து புறப்படக்கூடிய அந்த ரயிலும் எழும்பூர் மற்றும் கடற்கரை ரயில் நிலையம், அதே போல ஜோலார்பேட்டை வழியாக திருப்பிவிடப்பட்டுள்ளது. மழைநீர் வடிந்த பிறகாக முழுவதுமான ரயில் சேவை என்பது சீர் செய்யப்பட்டு உடனடியாக அதற்கேற்றாற் போல ரயில்கள் இயக்கப்படும் என்றும் தெற்கு ரயில்வே குறிப்பிட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. சந்தோஷ், விவரங்களுக்கு நன்றி.